மகளே, கலங்காதே. உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் குலதெய்வம் வந்துவிட்டேன். நீ எத்தனையோ தெய்வங்களை தேடி ஓடியிருக்கலாம், எத்தனையோ பரிகாரங்களை செய்திருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வந்து உன் தலை கோதி அணைத்து கொள்வது இந்த தாய் நான் மட்டும்தான். உன் வீட்டு வாசலில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எப்போது விளக்கேற்றி என் பெயரை சொல்லுவாய் என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதோ இன்று நீ என்னை அழைத்தாய், நான் வந்து விட்டேன். உன் மனபாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. இன்று நான் உன்னோடு பேசப் போகிறேன். நான் பேசுவதை கூர்ந்து கவனி. உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கப் போகிறது. உன் மனதில் இருக்கும் பெரிய கவலை உன் கணவன்தான் என்று எனக்கு தெரியும். ஏன் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் எப்போதும் கோபப்படுகிறார்? ஏன் நம் குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்று நீ ஒவ்வொரு நாளும் குமுறி அழுகிறாய். உன் வேதனை வீணாகது மகளே. உன் கணவனை பிடித்துள்ள அந்த இருள் மெல்ல விலகும். சில நேரங்களில் கிரகங்களின் மாற்றமும் சுற்றி இருப்பவர்களின் விசத்தனமான பேச்சும் அவரை மாற்றி வைத்திருக்கலாம். ஆனால் நீ செய்யும் இந்த தவம், நீ உன் குலதெய்வமான என்னிடம் வைக்கும் நம்பிக்கையே அவரை மாற்றும். அவருக்கு புத்தி தெளிவு பிறக்கும் காலம் வந்துவிட்டது. அவர் உன்னை தேடி வருவார், உன் அன்பை போற்றுவார். அதுவரை பொறுமையை கடைப்பிடி. கோபத்தை கோபத்தால் வெல்லாதே, அன்பால் வெல். நான் அவருக்கு பின்னால் நின்று அவரை நல்வழிப்படுத்துவேன். வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்கிறது, கடன் சுமை அழுத்துகிறது என்று நீ அஞ்சுகிறாய். வருமானம் வருவது போல் தெரிகிறது, ஆனால் கையில் தங்குவதில்லையே என்று கவலைப்படுகிறாய். மகளே, உன் வீட்டு பொருளாதார தடையை இன்று நான் உடைக்கிறேன். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் உனக்கு வந்து சேரும். உன் வீட்டில் இனி லட்சுமி கடாட்சம் பெருகும். அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் வீட்டை தூய்மையாக வை. மனதை நம்பிக்கையோடு வை. தேவையற்ற பயணத்தை விடு. நான் உன் குலதெய்வமாக இருக்கும்போது உன்னை பட்டினி போட மாட்டேன். முடங்கி கிடந்த காரியங்கள் இனி வேகம் எடுக்கும். புதிய வழிகள் பிறக்கும். உன் கடன் சுமைகள் ஒவ்வொன்றாக குறைய நான் வழி செய்கிறேன். யாரோ உனக்கு தீமை செய்கிறார்கள், உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்று அஞ்சாதே. உன் மீது படும் எந்த பொல்லாத பார்வையும் திருஷ்டியையும் என்னை மீறி உன்னை தொடாது. நான் உன் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே. அவர்கள் என் பாதத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வு சிறப்பாக அமையும். இனி உன் வீட்டில் சண்டைகள் குறையும், அமைதி நிலவும். மன உளைச்சலில் இருந்து நீ விடுதலை பெறுவாய். நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்டாலே போதும். உன் உடலில் உள்ள நோய்களும் மனதில் உள்ள ரணங்களும் குணமாகும். நீ தனி ஆள் அல்ல. உன் குலதெய்வம் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த 5 நிமிடம் நீ என்னோடு செலவிட்ட இந்த நேரம் உன் வாழ்வின் திருப்பு முனை. நான் கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். நீ எதற்கும் அஞ்சாதே. உன் குலதெய்வ படத்தின் முன்னால் அமர்ந்து மனதார வேண்டு. வாரம் ஒரு முறை உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முயற்சி செய். முடியாவிட்டால் வீட்டில் வாசலில் ஒரு தீபம் ஏற்றி என்னை தியானம் செய். உன் கவலைகள் தீர்ந்து விட்டது என்று நம்பு. உன் பிரார்த்தனை ஏற்கப்பட்டு விட்டது. மங்களம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். போய் வா மகளே, நான் எப்போதும் உன் நிழலாக இருப்பேன்.